சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் சுவையில் ஒரு டேஸ்டியான வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹோட்டல் டேஸ்ட் வர்றதுக்கு 3 முக்கியமான பொருட்கள் சேர்த்து இந்த வெஜ் குருமா பண்ணியிருக்கிறேன். இந்த வெஜ் குருமாவை நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லா டிஃபனுக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெஜ் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் 1 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். லைட்டாக கலந்து விட்டுடலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, போதும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியில் தோல் சீவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைங்க. தோல் சீவாமல் நம்ம அரைச்சோன்னா இஞ்சியில் உள்ள கசப்பு டேஸ்ட் வந்துடும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது சீரகம் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள். நீங்கள் சீரகம் சேர்க்காமல் அரைச்சிருந்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் தனியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா கறியிடாமல் இருக்க 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி எண்ணெயிலேயே மசாலா நல்லா குக் ஆகட்டும். இந்த மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மசாலா கூட 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 5லேருந்து 6 பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நான் ஏற்கனவே சுடு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காய்கறிகள் எல்லாம் உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்து இந்த வெஜ் குருமா பண்ணிக்கலாம். காய்கறிகள் எல்லாத்தையுமே மசாலா கூட ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் நல்லா காய்கறியிலையும் ஒட்டி பிடிக்கும். நாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜ் குருமா தான் இன்றைக்கி பண்ணுறோம். கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது, பட்டாணிலையும் காலிஃப்ளவர்லேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, உருளைக்கிழங்குல பொட்டாசியமும் மாவு சத்தும் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜ் குருமா தான் நம்ம பண்ணுறோம். மசாலா கூட காய்கறிகள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். காய்கறிகள் வேகிற டைமுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே குருமா டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். இது கூட 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம அரைக்கும் போது குருமா நல்லா க்ரீமியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் முந்திரி பருப்பு வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். காய்கறி எல்லாமே 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம கிரேவி வர்றதுக்கு முக்கியமாக சேர்க்க வேண்டியது 100 ml அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பால் சேர்க்கும் போது ஹோட்டல் சுவையில் நம்மளோட கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோட்டல் சுவையில் நம்ம கிரேவி வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் கிடைக்கும். கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம குருமா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணதுமே வாசனை ரொம்பவே சூப்பராக வருது. நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கும்போது அந்த கிரேவியோட டேஸ்ட்டு அந்த வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இந்த வெஜ் குருமாவை குக்கரில் கூட பண்ணலாம். காய்கறி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி பாலும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் குக்கரை மூடி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் பண்ணுறீங்கன்னா காய்கறிகள் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வச்சுருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே கெட்டியாயிடுச்சு. நான் வீடியோவில் சொல்லியிருந்தது போல் பொட்டுக்கடலை பால் சர்க்கரை சேர்த்து இந்த ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.